தேசிய கழகம் மட்டுமல்ல, தமிழர் தேசிய கழகத்தோடு தோழமையாக இருந்து வரக்கூடிய இஸ்லாமிய சேவை சங்கம், தாய்நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட தமிழ்நாடு சேவத்திர பண்பாட்டு கழகம் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே வருகிறார்கள். வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ இயக்கங்கள் இந்த சமூகத்திற்காக நிறைய உதயமாகி இருக்கின்றன, தேர்ந்து போய் ஈர்ப்பு பெறுகின்றன. ஆனால் அதோட கலந்தாக இல்லாமல் இது ஒரு தனித்துவமான இந்த மக்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்காக அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். மக்கள் வெற்றி கழகத்தோடு தமிழர் தேசிய கழகமும் தோழமை இயக்கங்களும் என்று போல் என்றும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடங்கி முடிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாருமே ஆளாளுக்கு நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் போக வேண்டிய நாளாக போயிட்டு இப்பதான் வந்துருக்கோம். காலதாமமாக வந்ததுனால அறிக்கை வாழ்த்து தெரிவிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தாங்க முத்துப்பாடி அவர்களுக்கு மக்கள் வெற்றி கழகம் என்று எல்லோருக்கும் எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தில் எத்தனையோ இயக்கங்கள் கட்சிகள் இருந்தாலும் இந்த நோக்கம் ஒன்றுதான். நாம் சமுதாயம் முன்னேற வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கங்கள் கட்சிகளை உருவாக்குகிறார்கள். ஏதோ நம்ம கட்சி ஆரம்பித்தோம், நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் இந்த இந்து தேர்தலோட சமுதாயத்துடைய நெருங்கிய உறவு. ஒரு தேர்தலோட சமுதாயத்தில் எத்தனை பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் அதிகமாக தேர்தலோட சமுதாயத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள் என்று. ஆனால் அவர்களுடைய உயிர் சொப்புப்படி உணவு எவ்வளவு தெரியாது. ஆனால் எனக்கு தான் முதலில் மதிப்பு. ஒரு காலத்தை வைத்தான் இன்னைக்கு தேர்தலோட சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருந்தாலும் அங்கு நான் இருப்பேன். ஏன்னா அவர்கள் அரசியல் அதிகாரம் வர வேண்டும், அவர்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ அமைச்சராக உருவாக வேண்டும். ஏன்னா நம்மளுடைய குழந்தை செல்வங்கள் நம்மளை தலித்து என்று சொல்லி நம்மளை திராவிடர்கள் சூழ்ச்சிகளால் நம்மளை உயரமாட்டாங்க, நம்ம ஒதுக்கிட்டாங்க. இதெல்லாம் உழைத்து இருக்கிறதுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் நம்மளால உழைக்கும். இன்னைக்கு பழனி பாபா இருக்கிற காலத்தில் கூட என்னன்னா மசூதி பாண்டியன் இருக்கிற காலத்தில் கூட தமிழ் தேசியத்தை மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க தவிர ஆரியர்களுக்கு திராவிடர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம திராவிடத்தை வீழ்த்தா தமிழ் தேசிய அரசியல் வாங்க. அன்னைக்கு ஊசி பாண்டியன் ரொம்ப நாள் கூட பழகலாம். குடிய காலத்தில் அவருடைய உழைப்பு அதுபோல் மக்களுக்காக என்னைய கூட அந்த மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்துல அம்மா அதோட கேட்டாங்க, என்னுடைய பிள்ளைக்கு தான் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு முன்னாடி நாங்கள் சொல்றோம், ஊசி பாண்டியன்னு என்னுடைய அண்ணன் தான். கடைசி வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அண்ணன் ஊசி பாண்டியனை நாங்கள் பள்ளிநடை கூட்டிடுவோம். அரசியல்ல மென்மேலும் வரலாம். மக்கள் வெற்றி கழகம் முன்னேற்றம் அடைவதற்கு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். ஆதிக்க சக்திகளின் சூழ்ச்சியிலிருந்து அதிகார வர்க்கத்தின் சூழ்ச்சிகளால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பரவை பாலா அவர்களுக்கு ஒரு உதவிகரமான வாழ்த்துக்களை கூறியிருக்கிறேன். ஏனென்றால் சமூகத்துக்காக போராடி செயல்படும் பொழுது அது வேறுபற்றி நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது வேறு இல்லாமல் போகும். இந்த மாதிரியான சந்திப்புகள், இந்த மாதிரி நிகழ்வு தான் அவங்க சமூகத்துக்காக போராடக்கூடிய
வீரன் சுந்தரலிங்கத்தினுடைய போர் அந்த தந்திர சொல்லு, அண்ணல் அம்பேத்கருடைய அறிவாற்றல் ஒன்று, தியாகி இமானுவேல் சேகர் ஐயாவுடைய செய்திகளோடு தொடர்ந்து சமூக பணி செய்ய வேண்டும் என்று பாண்டியன் அவர்களை மிகவும் அன்போடு உறுதியோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நானாக இருந்தாலும் சரி, நான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சேவை சங்கம் உங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறி இந்த வீட்டிற்கு வந்தால் நான் என்னடா திராவிடன், மொழியால் தமிழன், தேசத்தால் இந்தியன், மதத்தால் தான் நான் முஸ்லீம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் தான் பெரும்பாலும் வந்திருப்பேன். ஆனால் என்னுடைய தொப்புள் கொடி உறவினர் நான் எப்போதுமே நான் ஆகிட்டேன். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தம்பிகளை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி எடுத்து இந்த புதிய அரசியல் கட்சியின் பெயர் அறிமுகத்தில் வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஒரு அரசியல் கட்சி உருவாக்குவது என்பது, ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது சாதாரண ஒரு விஷயமாக கருத முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு தனது குடும்பம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும், நாம் பிறந்த பிறப்பிற்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்க வேண்டும், அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உறுதியோடு இப்படி ஒரு அரசியல் கட்சி உருவாகி வருவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கட்சியில் நான் கலந்து கொள்வதில், அதற்கு வாய்ப்பு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்காக போராடுகின்ற போராளிகளுக்கு பாட்டாளிகளுக்கு கட்சியும் பரமக்குடி மண்ணும் என்றைக்கும் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மக்கள் வெற்றி கழகம் வெவ்வேறும் வெற்றியடைய உறுதியாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம் என்று கூறி கேட்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். அந்த வருடம் இந்த மாவட்டம் சிறப்பாக செட்டி காட்டிய தமிழின தலைவர்களுக்கு மனமாற்ற நன்றி தெரிவிக்கிறேன். அந்த இயக்க சார்பு செஞ்சாலும் அனைவரும் என்னோட சட்டை பிடிச்சி கேட்கிற உரிமை இருக்கிறது. அதாவது இந்த சமூகத்தில் வந்து கேட்க ஒருத்தர் இருக்கு நினைச்சா மட்டும் தான் அந்த பயம் இருக்கும். எவன் ஒருவன் சமூகத்தை பார்த்து பயப்படுறானோ அவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை நடைமுறைப்படுத்த முடியும். நம்ம கூட 2வது ஹீரோ தான், இங்க இருக்கிறவங்க தான் முதல் ஹீரோ. ஒட்டுமொத்த தம்பிமார்களுக்கும் இவ்வளவு நேரம் எங்களோட பயணித்த அத்தனை தம்பிமார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் ஒரு முறை எனக்காக இந்த வருகை தந்த தமிழக